வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நான் இதுக்கு முன்னாடி இறைவன் யார் அப்படிங்கிறதுல வந்து நாம் இறைவன் அப்படின்னு சொன்னோம். நாம் யார் அப்படிங்கிறது ஒரு அணு, அதுவும் ஜீவ அணு. அதை நம்ம உயிர்னு சொல்கிறோம், ஆன்மான்னு சொல்கிறோம், ஜீவன் சொல்கிறோம், நீ நான் இப்படி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே இந்த ஜீவாணு தான். இந்த ஜீவாணு ஒரு அணுவளவு கூட ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து சுழண்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் அது அணுசக்தி, மின்சக்தி, காந்த சக்திங்கிறத உருவாக்கிக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த சுழற்சினால் ஒரு விசை உருவாகுது இல்லையா? இதைத்தான் நம்ம மனம் சொல்கிறோம். அந்த மன அதிர்வுகளை தான் நம்ம இப்போ திங்க் பண்ணுறவங்கள உட்காந்துக்கிட்டு கண்ட மாதிரி திசை ஒரு நாளைக்கு 60,000 70,000 தாட்ஸ் ஓடுது அப்படின்னா, இந்த ஜீவகாந்த சக்தி தான் வருது. இது மூலம் அது சுழற்சி மூலம் மனம் விசை வருது, மனம் மூலம் இந்த எண்ணம் வருது. சரிங்களா? இது வந்து நம்ம இதனால் அந்த ஜீவகாந்த சக்தி வந்து விரையாமட்டே இருக்கும்போது நம்ம அதிகமாக சக்தி வந்து வெளியேறுது. அப்போ விரயமாகும்போது என்ன ஆகுது? பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு வந்து இந்த மாறுபட்ட செயல் உருவாகிட்டே இருக்குது. அந்த ஜீவகாந்த சக்தி அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆன்மா ஈர்த்து பிறப்பு உண்டாயிருது. அது சுழற்சி மூலம் கழிஞ்சு தீர்ந்து போய் மரணம் உண்டாயிருது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சு இந்த மாதிரி ஆன்ம இதில் வந்து தனித்து நின்று ஒரு சுயமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம யோகம் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ யோகம் பண்ணும்போது இந்த இந்த தன்மையெல்லாம் குறைஞ்சு இந்த 3 சக்தி நம்ம என்ன சொன்னோம்? அணுசக்தி, மின்சக்தி, காந்த சக்தியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி, நம்ம மனதை வந்து இது பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம வந்து மரணம் அப்படிங்கிற நிலையை கூட தாண்டி மரணமில்லா பெருவாழ்வு நிலையை கூட நம்ம வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அதில் இந்த சக்தியெல்லாம் வீணாக போகுதுல்ல, அந்த ஜீவகாந்த சக்தி விரயமாகுது இல்லையா? அது எப்படி விரயமாகுது அப்படின்னு சொன்னால் 3 விதமாக தான் விரயமாகுது. 3 விதம்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதை. இருந்தாலும் இது ஏன் விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியணுங்கிறதுக்காண்டி தான். அக்ஷயம் அப்படின்னா பரிச்சயம், ஸ்பரிசம், இந்த 3 தான். சரி, இதில் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி அக்ஷயமில் மட்டும் என்ன வந்து நம்ம டீட்டெயிலாக கண்டுபிடிக்கணும், கடைபிடிக்கணும், அப்புறம் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெளிவடையணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோன்னா, அதுதான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நம்ம சும்மா கண் பார்வை அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடுறோம். அதுதான் கண் அடிப்பட்டாலும் கல்லடிப்படக்கூடாது, திருஷ்டி உண்டாயிருச்சு. அதனால சில பேருக்கு மரணமே வர அளவு கூட ஒருத்தங்களோட அந்த அந்த நச்சு பார்வையால் ஒருத்தங்களை வீழ்த்தவே முடியும். அந்த மாதிரி அந்த அக்ஷயம் அப்படிங்கிற பார்வையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும், அதை சரி பண்ணிக்கணும், தீமை வந்தால் எப்படி வந்து சரி பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தணுங்கிறத பார்க்க போகிறோம். அக்ஷயம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அக்ஷய பாத்திரம் மாதிரி என்ன சொல்லுவோம்? எடுக்க எடுக்க குறையாது தான் நம்ம அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம். அது மாதிரி இன்னொன்று சொல்லுவோம், தன தானிய சம்பத்துக்களை வந்து குறையாமல் கொடுக்குற அதை தான் அந்த அற்புத சக்தி படைத்த ரசமணி குளிகைகளுக்கும் அக்ஷய குளிகைன்னு பேர். இதே மாதிரி இந்த நம்ம கலை, இலக்கியம், இயற்கை அப்படின்னு பலதரப்பட்ட வழியில் மனிதன் போகிறான். மனித வாழ்க்கை இருக்குது. இதில் முக்கியமாக நமக்கு என்ன கிடைக்கிது? இதுலேருந்து சந்தோஷங்கிற உணர்வு அதிர்வும், அதே மாதிரி துக்கம், பயம், கோபம், காமம், வெறுப்பு, பாசம், ஞானம், பக்தி இப்படின்னு பலதரப்பட்ட உணர்வு மாறி மாறி நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் எதன் மூலம் வருது? கண் அப்படிங்கிறதுல மூலம்தான் வருது. கண் அப்படின்னு பார்வையால் தான் இந்த அக்ஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ அக்ஷயம் அப்படிங்கிறது வந்து கண் பார்வை. சரிங்களா? இந்த கண் பார்வை மூலம்தான் நம்மக்கிட்ட இருக்க அதிகப்படியான இந்த விலை மதிக்க முடியாத ஜீவகாந்த சக்தியானது நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது நம்ம உடல்லேருந்து. அந்த உடலில் வெளியேறதுக்கு முக்கியமான எதாக இருக்குன்னா கண் தான் இருக்குது. நம்ம மனதில் வந்து என்ன வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, அது செயலாக மாறுறதுக்கு எது காரணமாக இருக்குது? கண் தானே. அந்த கண்ணை வந்து நம்ம உயிர்களில் வந்து இப்போ எல்லாரோட கனெக்ஷனும் கண்ணில் தான் இருக்குது. பார்வை வழியாக தான் அந்த பரிமாற்றங்களே நடைபெறுது. அப்போ வந்து ஒன்று ஈர்க்கிறோம், இல்லை எதிர்க்கிறோம்.
ஈர்க்கும்போது நமக்கு கண் தான் காரணமா இருக்குது, எதிர்க்கும்போது கண்ணு தான் காரணமா இருக்குது. அப்போ இதுலேருந்து இந்த 2 நிலையில இருக்கும்போது இந்த ஜீவகாந்த சக்தி நேரடியா இதில தான் அஃபெக்ட் ஆகுது. அப்போது இப்போ உடலால் வந்து மனத்தாலன்னு உயிர்னாலையும் ஆன்மாவாலையும் இன்னொரு ஆன்மாவை நம்ம ஈர்க்கிறோம். எதனால? இந்த ஜீவ காந்தத்தினால. அப்படி நமக்கு ஈர்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நம்ம இருக்கோம். ஒரு ஆன்மா, நாம வந்து ஒரு உயிர் தானே, நம்ம ஆன்மா தானே. இதே மாதிரி எதிரில் உள்ளது இன்னொரு ஆன்மா தானே. அந்த ஆன்மாவை ஈர்க்கும்போது உங்ககிட்ட இருக்க இந்த ஜீவகாந்தது வந்து எதிர்காந்த விசையாக மாறி விலகி போயிடுது. அதே மாதிரி எதிர்க்கும்போது நேர்காந்த விசையாக மாறி விலகி போகுது. இந்த செயல்பாடுகளால் தான் நம்மக்கிட்ட என்னது, மனதில் எண்ணற்ற செயல்பாடுகள் வந்து விளைவுகள் பதிஞ்சிருது. ஒருத்தங்களை பார்த்தோன்னே பிடிக்குது, ஒருத்தங்களை பார்க்க பிடிக்குது, ஒருத்தங்களை வந்து பேரக்கட்டாலே பிடிக்கல, ஒருத்தங்க வந்து நினச்சாலே பிடிக்கல, ஒருத்தங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட இதில் வந்து அந்த எண்ணத்தை உருவாக்கிறோம் பார்த்தீங்களா? இது எப்போ? அந்த பார்வையால் தான். அந்த பார்வைக்கு இவ்வளோ சக்தி இருக்குங்கிறத புரியறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ ஒரு இடத்துல அந்த பார்வையை நிலைச்சு நிற்கிறோம். இப்போ நம்ம பிரத்யாகாரத்தில் வந்து அந்த அஷ்டம் அதாவது பதஞ்சலி சூத்திரத்தில் சொன்ன அந்த கிரியையில் வந்து அஷ்டாங்க யோகத்தில் வந்து நம்ம பிரத்யாகாரமும் தாரணையும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். ஆனால் அதில் நம்ம வந்து ஒரு பயிற்சி நிலை பண்ணி போகிறோம்ல, இதில் ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி பார்வையை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே திருப்பி வச்சுக்கிட்டு ஒரு நிலையோ ஒரு புள்ளியிலையோ இல்லை முதல்ல ஒரு பொருளை வச்சு பார்க்குறோம் இல்லையா, அது வந்து பொருளையோ இல்லை எதுலையோ குவித்து மனத்தை வந்து அது மாதிரி பண்ணுறோம். அப்போ ஒரு இடத்துல நிலைச்சி நிற்கும்போது மனமானது அப்படி லயத்துறோம். அது வந்து நம்ம பார்வையை நம்ம உள்ளுக்குள்ளே திருப்புறோம். உள்நோக்கி பயணம் போங்க, கடவுள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. அப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த மனத்துலேருந்து தோன்ற இந்த எண்ணங்கள்லாம் வந்து வெளியில் அப்படி விரிஞ்சு போகாமல் அப்படி மனத்துக்குள்ளேயே சுழிச்சிருந்ததுனால தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதல் எது? இதுதான். இதை தான் நம்ம மௌன சமாதி நிலைன்னு சொல்கிறோம், தன்னடக்க நிலைன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கோம், மனசு குமிச்சு லயமாக இருக்குது, அப்படி இதாக இருக்குது, ரைட்டு. அதுலேருந்து ஒருவேளை சப்போஸ் அந்த இது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்வை நிலைநிறுத்தி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து வெளில போயிடுச்சு, மாறிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த மனம் வந்து ஒருநிலைப்பட்டு லயமாக இருக்கிறது திரும்ப என்ன செஞ்சிடும்? வெளிநோக்கி போயிடும். அப்போ வெளிநோக்கி வியாபிக்கும் போது திரும்ப அந்த எண்ணங்கள் வந்து திரும்ப வந்துடும். இது எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு மலரை வந்து வண்டு வந்து தேடி வந்து பூவில் உள்ள மதுவை வந்து குடிக்குது. அப்படி மயக்கமாயிடுச்சு அந்த அந்த மதுவை சாப்பிட்டு. அது வந்து மனம் ஒருநிலைப்படுத்துன்னு வச்சுக்கோங்க. திரும்ப அந்த மயக்கம் தெரிஞ்சோடனே திரும்ப வெளியில் போகுது இல்லையா, அதை மாதிரி ஆயிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மனதை வந்து நம்ம இப்படி உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்தி வைக்கும்போது அந்த பார்வையை வந்து வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்தி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனம் வந்து நம்மளோட கட்டுப்பாடுகள் வந்துடும் முழுமையாக. இந்த மாதிரி வந்து முழு கட்டுப்பாடுகள் நம்ம வரும்போது நம்ம இன்பம், துன்பம், பயம், இந்த கோபம், காமம், வெறுப்பு, பாசம், பக்தி, ஞானம்னு சொன்னோம் இல்லையா, இது மாதிரி பலதரப்பட்ட அந்த எண்ண அதிர்வுகள்லாம் முறையாக எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கிடச்சிரும். இதன் மூலம் நமக்கு மௌன சமாதி கூட கை வந்துடும். அப்போ நாம் இந்த நிலையில் நம்ம என்ன இருப்போம்னா, நாமளாக தான் இருப்போம். நீங்களாக தான் இருப்பீங்க. அப்போ வந்து இப்படி ஒரு நிலையத்தான் என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணிடுறாங்க, இது ஒரு இந்த மௌன நிலை, இந்த சமாதி, இந்த சக்தி கிடைக்குது இல்லையா, இதை தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிறரை வந்து தம்மை நோக்கி ஈர்க்கிறது, மற்றவங்கள நம்ம நோக்கி வரவிடாமல் தடுக்கிறது, மற்றவங்கள நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட வைக்கிறது, ஒருத்தங்களோட நிலையை வந்து மறக்கவே செய்கிறது, அப்படிங்கிற தன்மையெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க சில பேர். இதை தான் இந்த வசியம், மோகனம், தம்பனம், வேதனம் அப்படின்னு 8 விதமான அஷ்டகர்ம செயல்களுக்கும் இதை தான் செஞ்சு இதன் மூலம் பிறர் மதிப்பை வந்து பெறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்கள் இது மாதிரி நான் இதெல்லாம் செய்கிறேன், நீங்கள் என் மேலே பயங்கரமாக மதிப்பு வச்சுருவீங்க, என் மேலே பக்தியோடையும் பயத்தோடையும் மரியாதையோடையும் இருப்பீங்க இல்லையா, இது வந்து செய்கிறாங்க நிறைய பேர். இந்த வகையில் அப்படி செஞ்சிட்டு இருந்தாலும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என்ன கொஞ்ச நாள் பாராட்டலாம், போட்டலாம், எல்லாம் செய்யலாம். உண்மையில் வந்து என்னாகும் அப்படின்னா, இதில் விளைவாக என்ன ஆகுது, ஜீவகாந்த சக்தி வந்து டயங்கின்னு கொஞ்ச நாள் போயிடும். அந்த அக்ஷயத்தின் அந்த திறன் வந்து இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்.
அது குறைஞ்சி என்ன செஞ்சுருவோன்னா, ஒரு காலத்தில வந்து மரணத்தையே நம்ம தழுவி தான் ஒன்றுமே ஒழிய, அந்த நம்ம மரணமில்லா பெருவாழ்வு நோக்கி அடையிறா அப்படிங்கிற தன்மையை நோக்கி நம்ம ஒரு நாளும் அடைய முடியாதுங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. அப்ப இந்த பார்வைய நம்ம எந்த அளவுக்கு அக்ஷய பாத்திரம் மாரி எடுக்கெடுக்க குறையாத அளவுக்கு அந்த அக்ஷயம் அப்படிங்கிறதுனால அது மாதிரி நமக்கு சக்திய வந்து நம்ம ஈர்க்கவும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாரி நாம மத்தவங்க நம்மள ஈர்க்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம மனச, நம்ம உடல, நம்ம உயிர, ஆன்மாவ தயார்படுத்துறதுக்காண்டி தான் அதில ஒண்ணு தான் அந்த கண் பார்வைங்கிற அக்ஷயம். இத நம்ம வந்து வெளியில நம்ம பயிற்சி காலத்தில என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த கண்ணுக்கு மேல ஒரு துணி கட்டிக்குவோம். நம்ம கீழ நடந்தா இப்ப ஏதாவது எதிர்ல உள்ளது வந்து நம்ம மோதிக்காம, நடந்து போம்போது நமக்கு மத்தவங்க எண்ணத்த பார்க்கும்போது நம்ம எண்ணம் உருவாகாம இருக்கிறதுக்கு கண்ண லேசா கட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழயே இருக்கலாம். மேல எண்ணங்கள் போகாது. அது நம்ம பயிற்சி காலத்தில தான். இதே சப்போஸ் நம்ம வெளியில இந்த மாரி ட்ராவல் இந்த மாரி பண்ணும்போதெல்லாம் இந்த மாரி கண்ண கட்டிட்டு போனா என்ன ஆகும்? எதிர்ல உள்ளவங்களும் முட்டிக்கலாம். ஆனா, நீங்க ஒரு பேருந்துலயே பயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ண கட்டி உங்க கண் கீழ் பகுதி மட்டும் கொஞ்சம் தெரியிற மாரி வச்சுட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து புறத்தன்மையிலேருந்து நெறைய வந்து எண்ணத்த வந்து உருவாக்கம் க குறைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அத கண்ட்ரோல் பண்ண முடியல, அளவுக்கு மீறி தாட்ஸ் வருதுங்கிறது இந்த இத பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஆரம்ப கட்ட நிலையில இருக்கவங்களுக்கு. போக போக அந்த மனத ஒருநிலைப்படுத்தி நம்ம உள்ளுக்குள்ளேயே அந்த பார்வைய திருப்பும்போது, அந்த தூங்காமல் தூங்கும் சுகம் அந்த தன்மை சொல்றாங்க இல்லையா? அந்த நிலையில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், எண்ணங்கள்லாம் குறைஞ்சு வந்துரும். அந்த எண்ணம் குறைஞ்சாலே அணுசக்தி, மின்சக்தி, காந்த சக்தி குறைஞ்சு நம்ம ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, இது பேசிக்கே நம்ம வந்து அந்த அஸ்திவாரத்தையே சரி பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ, இந்த அக்ஷயங்கிறது நம்ம வந்து பெரிய பெரிய ஒரு பெரிய முக்கியமா ஒரு ரோலா நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.